அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பனைமர விருட்சங்களும் புண்ணிய மரங்களும் கூட அதற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமேன். இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இதற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய மக்கள் மீது இயேசு கிறிஸ்துடைய மகிமை இறங்கும்போது பூமியில் உள்ள எல்லா வானங்களும், எல்லா வளங்களும், செல்வங்களும், தேசங்களும் தேவனுடைய ஆலயத்தையும் அவருடைய பரிசுத்த இடத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டு வரப்படும். தேவன் சீயோனை நித்திய மகிமையுடன் நிரப்புவார் என்பதே இந்த வசனத்தின் சாரம். இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் சேவித்து அவருக்கு பிடித்த காரியங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தர் நம்முடைய மாமிசங்களை மறைத்து ஆவிக்குரியங்களை திறக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் தேட வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். ஆமாம் சகோதர சகோதரிகளே, இந்த சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து விட்டார். சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் கர்த்தரை கொடுக்கிற சமாதானம் வெளியேற பெற்றது, அது நிரந்தரமானது. கர்த்தருடைய சமாதானம் நம் வாழ்க்கையில் இருந்தால் எல்லா காரியத்திலும் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்க தாவி, ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆலயமாக தகப்பனே சப்பா சோத்திரம் சபையோடு கூட ஜெபிக்க தகப்பனே ஆண்டவர் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தங்க ராஜா. இசப்பா, நீர் மகிமையாக எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இறங்குங்க ராஜா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யுங்க தகப்பனே சப்பா. கோடி ஸ்தோத்திரங்க தாவி. எங்கள் சபையாரை ஆசீர்வதிங்க, எங்கள் போதகர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. ஒவ்வொரு சபையும் போகிற மக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. புறஜாதி மக்களை ஆண்டவரே சீக்கிரத்தில் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வாங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சபையை ஒப்புக் கொடுக்குறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாள் முழுதும் கருத்தில் கொடுக்குறோம். கிருபியாக எடுத்துக்க ராஜா. புதிய கிருபை கொடுத்துருக்கோம். கோடி சோத்திரம். அதிகாலந்து ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் புதிய கிருபை கொடுத்துங்க ராஜா. புதிய மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. மீட்பெரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.